ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வியூவா ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் கோடிங் இல்லாம எப்படி பண்றாங்க. அவர் பேக் எண்ட்ல கொஞ்சம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்பிரஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் நோட்.js அண்ட் ரியாக்ட்.js. இது எங்கெங்க யூஸ் பண்றாங்க, யாரை யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க, எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து ஓவராலா இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்னைக்கு வேர்ட்பிரஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வேர்ட்பிரஸ் இதுதான் அதோட லோகோ, இப்படி தான் இருக்கும். இந்த வேர்ட்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா W அப்படின்னு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கோம் வேர்ட்பிரஸ் சொல்லுவாங்க. இது நீங்க 2 டைப்பா நீங்க வந்து ரன் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோக்கலாவும் ரன் பண்ண முடியும். இல்லைனா நீங்க வந்து பை பண்ணி ஆன்லைன் ரன் பண்ண முடியும். நீங்கள் லோக்கலாக எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து வீடியோ சீரிஸ்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட்பிரஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வேர்ட்பிரஸ் அப்படின்றது கோடிங் நாலேஜே இல்லாமல் எப்படி நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வந்து யாருனாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலேஷன் வேர்ட்பிரஸ் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஆஃப்லைன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ சிஎஸ்எஸ் HTML பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் கிரிட்டு வித்து இது மாதிரி செட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு கோடிங் நாலேஜே இல்லாமல் கோடிங்கை வித்தவுட் ஒரு சிங்கிள் கோடு கூட இல்லாமல் நம்ம வந்து பிக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம போட முடியும். ஒரு இமேஜ் நம்ம ஃபோனில் வந்து ஃபோட்டோஷாப் எப்படி எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி கான்செப்டில் வேர்ட்பிரஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் வந்து நிறைய தீம்ஸ் அண்ட் பிளக்கின்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூஸராக இருக்கும்போது ஒவ்வொரு டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேஷ்போர்டில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அந்த சைட்டோட பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தீம்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன கலர்ஸ், என்னென்ன தீம்ஸ் வேணும், என்னென்ன அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், என்னோட தீம் வந்து இப்படி இருக்கணும். ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லா வெப்சைட்டும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு வெப்சைட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ எதுனா ஒரு தீம், இந்த வேர்ட்பிரஸ்ன்றது தீம் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து HTML கிரியேட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெட்டர் இப்படி இருக்கணும், ஃபூட்டர் இப்படி இருக்கணும் அப்படின்னு தனித்தனியாக கோடில் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து ஒவ்வொரு பேஜ் ஃபூட்டர் அப்படின்றது ஒரு பேஜாக கிரியேட் பண்ணுவாங்க. ஹெட்ன்றது ஒரு பேஜாக கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படின்றத ஹோமாக ஒரு பேஜாக கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை லிங்க் பண்ணி இதை வந்து ஒரு தீமாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். தீம்ன்றது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். காசு கொடுத்து வாங்க முடியும். நீங்களாகவும் எனக்கு கிரியேட் பண்ண முடியும். இதில் பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டேட் அப்படின்னு தேவைப்படுது. அந்த டேட்டுக்கு வந்து ஒரு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஒரு அனிமேஷன்ஸ் அது மாதிரி தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ என்ன கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது கவுண்ட் பண்ணுது. அப்படி அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அனிமேஷன்ஸ் அது மாதிரி நிறைய ஒரு ஸ்க்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளகின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸு, ஆக்ஷன்ஸு, எஜுகேஷன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாகவும் பிளகின்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பிளகின்ஸும் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கு தேவைப்படும் போது நம்ம ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். சிலது வந்து பே பண்ணி வாங்குறது மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்கும். இதில் வந்து கண்டென்ட் வந்து ஆட் பண்ணி முடியும். ரொம்ப ஈஸியாக கண்டென்ட் ஆட் பண்ணி முடியும். அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஹெட்டிங், அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிலாம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து ஈஸியாக ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். நம்ம கஸ்டமைசேஷன் அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக ஒரு கண்டென்ட் தூக்கி போட்டோம். இப்போ நான் HTML CSS அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோடில் போய் தேடுவேன். எங்கே இருக்குது, எந்த லைனில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்க்குற விஷுவலாக பார்க்குற சைட்டையே நீங்கள் வந்து எடிட் கொடுத்து நீங்கள் அதை சிங்கிளாக எடிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் பண்ணணும். எனக்கு வந்து வெப்சைட் பண்ணணும், பில்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கோடிங் எனக்கு தெரிய தேவையில்ல, எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேர்ட்பிரஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம். நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சீரியஸ் நம்ம போயிட்டு இருக்கு. அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து என்னென்ன கொண்டு வராங்க, என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து HTML CSS பூட்ஸ்ட்ராப் அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து இனிஷியலில் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு பேஜ் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கிற பேஜ் வந்து எனக்கு டைனமிக்காக வேணும் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். ஒரு பேஜ் வந்து ஸ்டாட்டிக் பேஜ் வந்து ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது மாதிரி எனக்கு அது மாதிரி ஒரு ஆக்ஷன் இந்த கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்றத கொடுக்க போகிறது தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் த வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா?
நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ரோக்ராமிங் தான். இது வந்து ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்ல தான் வந்து அவுட்புட் இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் டாட் யூஸ் பண்ணி கன்சோல் இதெல்லாம் கொடுத்து HTML CSS லிங்க் பண்ணி தான் ஒரு சைட்டாவே பில்ட் பண்ணுவாங்க. வெறும் ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு நீங்க ஒரு வெப்சைட்டை வந்து பண்ண மாட்டாங்க. HTML CSS இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வெப்சைட் பண்ண முடியும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் எதாவது பண்ணணும், ஒரு மார்க் ஷீட் எதாவது போடணும், ரிசல்ட் ஏதாவது ஃபைன் பண்ணி எடுக்கணும், டேபிள்லேருந்து ஃபிச் பண்ணி எடுக்கணும், டேட்டாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் சைட்டில் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபைன் பண்ணி எடுத்து கொடுக்குது. அப்படின்றது போல அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி இதுல நமக்கு வந்து அந்த கான்செப்ட் எடுத்து கொடுக்கலாம். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த ஃபார்மை வந்து வேலிடேட் பண்ணணும். நம்ம HTML நம்ம வேலிடேட் இருக்கும், ரிக்வயர்டு போட்டால் யூஸ் பண்ணோம். இதுல வந்து நம்ம வேலிடேஷன் பண்ண முடியும். நிறைய வந்து ஸ்கிரிப்ட் போட்டு என்னென்ன தேவை, ஒரு இமெயிலில் நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் எப்படி போட்டிருப்போம், HTML எப்படி போட்டிருப்போம்னா ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுத்து சிம்பிளாக முடிச்சிருப்போம். அது வேலிட் அது மட்டும் எடுத்துக்கும். ஆனால் இதில் பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருந்தால் மட்டும் அதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த 2 ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த 2 ஃப்ரேம் ஒர்க் வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு எது தேவை கன்வீனியண்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம்னா ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத ஃப்ரேம் ஒர்க் பற்றி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நோட் ஜேஎஸ் அப்படின்னு பார்க்கலாம். நோட் ஜேஎஸ் வந்து அந்த ஜேஎஸ் அப்படின்னு இருக்குல்ல, அப்படிதான் அந்த நோட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டைனமிக் பேஜை கொண்டு கொண்டு வருது. பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் கிரெட்ன்ற ஆப்ரேட்டர், அதாவது ரீடு எடிட்டு கிரியேட் அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயே நமக்கு வந்து எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ண முடியும். இது டைனாமிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து நோட் ஜேஎஸ் இல்லாமல் ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோட் ஜேஎஸ்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நோட் ஜேஎஸில் வந்து PHP அடுத்த கட்டமாக பார்க்க போகிறது தான் அந்த நோட் ஜேஎஸ். இதில் வந்து வேலிடேஷனும் இருக்குது, உங்களுக்கு வந்து கிரெடிட் டாபிக்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட் என்ன படிக்கிறீங்களோ அது சிம்லர் தான். ஆனால் நீங்கள் பேக் எண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு தான் ஃப்ரண்ட் எண்ட். ஆனால் வந்து மறைமுகமாக உங்கள் வேலிடேட் பண்ணுறது, உங்கள் கன்சோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த நோட் ஜேஎஸில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் டைனாமிக் கண்டென்ட், பேஜ் கண்டென்ட் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும், ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியும், இதை வந்து ரைட் பண்ண முடியும். அதை நாங்கள் வந்து பேஜை கிரியேட் பண்ணிட்டேன், அதில் வந்து ரைட் பண்ணணும், ரீரைட் பண்ணணும், அதை வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் டிலீட் பண்ண முடியும். இதை எது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் சர்வரை பேஸ் பண்ணி ஒர்க். நோட் ஜேஎஸ் வந்து நம்ம சர்வர் கூட கனெக்ட் பண்ணி அப்படியே சர்வர்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட் இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இது இந்த டேட்டாஸை கொடுக்குற டேட்டாஸ் வந்து நம்ம பேக் எண்டில் போயிட்டு பேக் எண்ட்லேருந்து டேட்டா பேஸ்க்குள்ளே போகும். இப்படி தான் அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ், நம்மளுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு பேக்லைன் டெவலப்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அடுத்த கட்ட PHPக்கு அடுத்த கட்டமாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த நோட் ஜேஎஸ். இதில் வந்து அதே மாதிரி ஆடப் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். டேட்டாலேருந்து நம்ம டிலீட் பண்ண டேட்டா வந்து நம்ம சும்மா டிலீட் பண்ண முடியும், டேட்டா பேஸ்லேருந்து டிலீட் பண்ண முடியும். ஒரு டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் எண்ட் மூலமாக நீங்கள் கோட் கொடுத்து பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்குறேன், ஒரு டேபிளில் ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் ஷீட்டை வந்து ஆட் பண்ணுறேன். அந்த டேட்டா வந்து தவறுதலாக ஒரு டேட்டா ஆட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேட்டா வந்து நான் டிலீட் பண்ணணும் அப்படின்னா நான் டிலீட் அப்படின்னு கொடுத்துட்டு டிலீட்ன்ற இது வந்து உங்களுக்கு வரும். ஆனால் வந்து டேட்டா பேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து டிலீட் ஆகிருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு ப்ரோக்ராமிங் கொண்டு வந்து அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாவை வந்து டிலீட் பண்ண முடியும். அப்போ டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து டிலீட் பண்ணி ஈஸியாக டிலீட் ஆகிடும். அதுக்காக நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அடுத்ததாக வர்றது 2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க ரியாக்ட் ஜேஎஸ். இந்த ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா இதில் வந்து நம்ம அட்வான்ஸாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொண்டு வரதான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ். இதில் வந்து நம்ம வந்து ஆங்குலருக்கும் ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்ப்பாங்க. இதில் வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு லைப்ரரி வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கோம். ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது ஒரு ப்ளூ கலர் அப்படின்ற ஒரு சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். ஆங்குலர் அப்படின்றது கே கலர் ரெட்ல இருக்கும். நான் இதில் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுறேன்.
ஆங்குலர் சம்மான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கணும்னு தெரிஞ்சு அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம். ரியாக்ட் ஜேஎஸும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸும் உங்களுக்கு புரியுறது மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னன்னா எனக்கு ஸ்டேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடை வந்து இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி உங்களுக்கு வந்து கம்பேர் ரியாக்ட் ஜேஎஸ்லேயே ஒர்க் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு அட்வான்ஸ் டூல் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணுறனால அதுக்கு அடுத்த கட்ட லெவல் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம என்பிஎம் அப்படின்னு ஒரு கோட் கொடுத்து தான் நம்ம வந்து கோடை வந்து ரன் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஒரு காம்பனன்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஒரு பேஜை வந்து நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரு பேஜை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து மேலே வந்து ஒவ்வொரு பேஜும் லோட் ஆகும். ஸோ நான் ரியாக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து மேலே அந்த லோடிங் அந்த டைமிங் வந்து எடுத்துக்காது. ஒரு நீங்கள் சிங்கிள் லிமிட்லேயே வந்து உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஒர்க் ஆகி கொடுத்துக்கிறோம். அதுக்கு இதில் வந்து ரீயூசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம், அதே தான். ஆனால் இங்கே வந்து காம்பனண்ட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரியாக்ட்டுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் அப்படி கம்பேர் பண்ணுறதை விட ஆங்குலருக்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் இது ரெண்டுமே கிடையாது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மெயின் டாப்பிக்காக யூஸ் பண்ண போகிறது ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் அதில் படித்தது தான் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு அட்வான்ஸ் டூலாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் வந்து ஆங்குலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது லைப்ரரி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் தான். அது சொன்னது மாதிரி தான். ரியாக்ட் அலோஸ் ஒன்லி கிரியேட் ரீயூசபிள் யூஏ காம்பனன்ட்ஸ். இதுதான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ். இந்த கப்பமிங் கிளாஸஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சீரீஸாக போடுவோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போடும், எனக்கு இந்த சீரிஸ் எனக்கு போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கான சீரிஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச்.